மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளி அருண். ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை வறுத்து பவுட்ரு பண்ணி ரொம்பவே டேஸ்டியான பீச் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாமா? 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் மீன் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு. நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மசாலாவில் தண்ணி ஊற்றாமல் எண்ணெய் ஊற்றி பிசையும் போது உங்களுக்கு மீனில் நல்லா மசாலா திக்காக கூட்டாயிருக்கும். ஃபுல் ஃபிஷ் வாங்கும் போது இந்த மாதிரி நடுவில் கீறி விட்டுட்டு வாங்குங்க. அப்போ தான் நம்ம அதுக்குள்ளார நல்லா மசாலா தடவும் போது மீனுக்குள்ளார நல்ல ஃப்ளேவர் இறங்கியிருக்கும். 3 to 4 ஹவர்ஸ்க்கு இந்த மீனை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போது கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த வேர்க்கடலை. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு டர்ன் ஆகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி இட்லி பொடி அரைப்போம்ல அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மீன் நல்லா 4 மணி நேரத்துக்கு ஊறிடுச்சு. இப்போது வறுத்து வச்ச மசாலாவை நல்லா மேலாப்பில் தூவிக்கலாம். மசாலாவை நல்லா ஃபுல் ஃபிஷ்க்கும் கோட் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மசாலா தான் இந்த ரெசிபிக்கு ஹைலைட்டான விஷயமே. இப்போது பேனில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி இந்த மீனை வச்சு இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி மீன் மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் 3 மினிட்ஸ், அதே மாதிரி இன்னொரு சைடும் திருப்பி 3 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஃபிஷ்ஷோட 2 சைடுமே மறுபடியும் ரோஸ்ட் பண்ணி எடுங்க. ஒட்டுக்கா 6 நிமிஷம் ஒரே சைடு வேக வைக்கும் போது உங்களுக்கு மசால் கரிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் 3 மினிட்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி திருப்பி போடுங்க. பார்க்கவே தழன்னு சூப்பராக இருக்குல்ல. சாப்பிடும்போது மீன் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பை.